One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. வச்சு படம் எடுக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெரிய நடிகர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு தேடி தரணும். ஏன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் கொடுத்தா தான் இன்னைக்கு படம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஜினி, கமல், விஜய், அஜித் படங்கள் எத்தனை படங்கள் தோல்வி படங்கள், எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்திய படங்கள் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது வேற லிஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டே போகலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய விடாமுயற்சி இருக்கே, அது லைக்காக்கு பெரிய தோல்வி, பெரிய நஷ்டம். ஏன் இப்போ நம்ம இந்த படம் ஒரு படம் வந்திருக்கேன், குட் பேட் அக்லி, பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து உடைய நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது போட்ட பணம் வரல. என்ன ஆகுறது, அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 500 கோடிக்கு ஒரு படத்தை தயாரித்தா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிப்பாரானா சம்பாதிக்க மாட்டார். எந்த நடிகர்களுமே எந்த தன்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளரை அடுத்து தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்து கண்டுக்கிறதே கிடையாது. விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கிங் விஜய் தான். அது வந்து விஜய்க்கு இன்னைக்கு அப்படி மார்க்கெட்டு ஸ்டெடியாக இருக்குது. ரஜினி தாண்டி விஜயா அப்படின்னா ரஜினி வந்து ஸ்டார்டம் வேல்யூ, கரிஷ்மா வேறு. ரஜினியோடைய கரிஷ்மா இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையுமே அடைய முடியாது. இன்றைக்கி வியாபாரம் விஜய் பெரிய வியாபாரம். ரஜினிக்கு வியாபாரம் இல்லைன்னு நம்ம சொல்லலை, விஜய்க்கு பெரிய வியாபாரம், ரஜினியை தாண்டி ஒரு வியாபாரம் இன்னைக்கு இருக்குது. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பெரிய ஒரு டைரக்டர் சுந்தர் சி, ஸோ அவருடைய சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் 500 கோடி 1000 கோடிங்கிறதுலாம் ஒரு அபத்தமான ஒரு விஷயம், அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. 500 கோடி 1000 கோடி ஏன் ஒரு படத்தில் சொன்னாங்கல்ல கங்குவால 2000 கோடி அடிக்கும்னு. அதாவது முதல்ல இங்கே என்ன இந்த ட்ரேடில் நம்மளுடைய, அதாவது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே என்ன வியாபாரம், எவ்வளோ வியாபாரம் ஆகும், எவ்வளோ முதலீடு செஞ்சால் எவ்வளோ வியாபாரம் ஆகும், எந்தெந்த தளங்களில் இதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லிமிட்டட். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாலிவுட்டை கம்பேர் பண்ணும்போது, நம்ம தெலுங்கு ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுடைய மார்க்கெட் வந்து 3வது இடத்துல தான் இருக்குது. இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையாளம், அதுக்கப்புறம் கன்னடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தடுத்து. இப்போ தமிழில் ஹிந்தி படங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே செலவழிக்கிறாங்க, பெரிய பெரிய வெற்றிகள் அடைகிறாங்க, பெரிய பெரிய கதாநாயகர்கள் அங்கே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹிந்தி படங்கிறது வந்து இப்போ இல்லை, பல வருடங்களாகவே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னால் அந்த ஏரியாவே ஒய்டான ஏரியா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் எல்லா ஊரும், எந்த ஊர் எடுத்து டெல்லி மட்டும் இல்லை, இந்த சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அத்தனை ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் எல்லாத்துலேயும் ஹிந்தி பேசுவாங்க. அந்த ஒய்டரான ஒரு ரீஜன் அது. புரியுது? பல மாநிலங்கள் அதுக்குள்ளே இருந்தாலும் எல்லா மாநிலங்களுமே கிட்டத்தட்ட ஹிந்தியை தான் அங்கே பிரதான மொழியாக பேசுவாங்க. ஸோ இந்த படங்கள் வந்து பல இடங்களில் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே அமையுது. இது இல்லாமல் உலக நாடுகளில் வந்து ஹிந்தி ஃபேமஸ்ஸு. ஹிந்தியை நான் இது சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிட போகிறாங்க, அது கிடையாது. இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன் நான். ஹிந்தி ஃபேமஸாக இருக்கிறதுனால, ஹிந்தி பாப்புலராக இருக்கிறதுனால அப்போ உலக நாடுகள்லையும் ரிலீஸ் ஆச்சு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வியாபாரம்னா அதனுடைய ஒய்டர் மார்க்கெட்டாக பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ்ஸு, அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ் தெலுங்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்கள பார்த்து அதாவது வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையை நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தமிழ் படங்கள் வந்து இது வரைக்கும் 600-700 கோடிக்கு தாண்டி கலெக்ஷனே பண்ணலை. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. அது எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில, ஏன்னா யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தயாரிப்பாளர்களுக்கு தான் அது உண்மையான நிலவரம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் நடித்த லியோ படம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு, இவ்வளோ தான். இது வந்து இந்த 2 பெரிய நடிகர்கள், ரஜினியும் பெரிய நடிகர், விஜயும் பெரிய நடிகர், இந்த 2 பெரிய நடிகர் நடித்த படமே இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ 700 கோடியை தாண்டலை என்னும்போது, பொதுவாகவே தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வந்து 1000 கோடி அடிச்சிருச்சு, அந்த படம் வந்து 2000 கோடி அடிச்சிருச்சு, எல்லாம் வந்து அபத்தம். அப்படி பேசுறது தப்பு. 2 விஷயம் ஏன் பேசுறது தப்புன்னு சொல்கிறீங்க இல்லைங்க. அதாவது வந்து இது பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து இந்த ஸ்டார்டம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அஜித்தை கொண்டாடுறது தலைங்கிற பேரில், கடவுளே அஜித்துங்கிற பேரில், அப்புறம் விஜய் வந்து தளபதின்னு கொண்டாடுறது, அப்புறம் தலைவரே அப்படின்னு கொண்டாடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார். சமீபத்திய உதாரணம் இப்போ ரஜினி. நான் ஒரு காணொலி பார்த்தேன், பின்னாடியே விரட்டிட்டு போகிறாங்க.
என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தெய்வமே தெய்வமே அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, என்ன தெய்வம்னு புரியல. அவர் தெய்வமா? திட்டுவாங்க ரசிகர்கள், இருந்தாலும் உண்மை அதுதான். அதே மாதிரி இப்போ பாருங்கள், விஜய் வந்து ஒரு ரோட் ஷோ போனார் கோயம்புத்தூரில், ஓகேவா? அந்த ரோட் ஷோவில் பாருங்கள், மரத்துலேருந்து ஒருத்தன் தாவறான், இந்த பக்கம் ஒருத்தன் தாவறான், அந்த பக்கம் தாவறான். சரி, அவர் ஒரு நடிகர், இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக மாறியிருக்காரு. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு மாநாடுன்னு சொல்லி, அது இது வரைக்கும் யாரும் அப்படி நடத்துனதே இல்லை, பூத் கமிட்டி மாநாடு. ஆனால் அவர் நடத்துகிறார் முதல் தடவையாக. அப்படி ஒரு மாநாடை நடத்தி அவர் ரோட் ஷோலாம் போகும்போது இப்போ எல்லாரும் கூட்டங்கள்லாம் பயங்கரமாக வர்றாங்க. அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவருக்கே பாதுகாப்பு இல்லை. இத்தனைக்கு வந்து அவரோட வந்து 20-30 பவுன்சர்ஸ் இருக்காங்க, 20-30 பேர் வளையம், அவரை சுற்றி வளையம் போட்டிருக்காங்க. அந்த வளையத்தை மீறி வந்து ஆடியன்ஸ் வந்து குதிக்கிறாங்க. எங்கேருந்து குதிக்கிறாங்கன்னா, ரோட்டில் போகும்போது மரத்துலேருந்து குதிக்கிறாங்க. அப்போ இது குரங்கு கூட்டம் தானே நம்ம சொல்லணும். குரங்கு தானே மரத்துலேருந்து குதிக்கும், குரங்கு தானே ஒரு மரத்துக்கு மரம் தாவும். நீங்கள் குரங்கு கூட்டம் தானே இது. அப்போ நீங்கள் இப்படி ஒருத்தர் அவர் வந்திருக்காரு, ஒரு நடிகர், பிரபல நடிகர் என்பது தான் அவருடைய முதல் அடையாளம். அப்புறம் தான் அவர் வந்து தாவேகா தலைவர். இனி தாவேகா தலைவராக இருந்து என்னென்ன பண்ண போகிறாருங்கிறது இனிமேல் தெரியும். ஓகே, வந்ததை நம்ம அரசியலுக்கு வந்ததை நம்ம வரவேற்போம். அவரை நீங்கள் பாருங்கள், கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க, எல்லாமே வேண்டாம்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஆனால் இப்படி எதுக்கு நீங்கள் மரத்துலேருந்து தவறீங்க, எதுக்கு நீங்கள் மரத்துலேருந்து தவறீங்க? அப்படி என்ன காணாத கண்டதை வந்து அவர்கிட்ட காணிட்டீங்க? அதாவது உங்கள்கிட்டையும் இல்லாது, இல்லை வேறு ரோட்டில் இல்லாத ஒருத்தர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது? நீங்கள் வந்து அப்படி ஜாஸ்தியாக ஒரு அடையாளம் கொடுத்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அஜித்தே பாருங்களேன், எல்லா இடத்துலையும் போகும்போது கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கோப்பாடுபடுறாங்க. இதெல்லாம் அபத்தம். இந்த மாதிரி இவங்களுடைய இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காண்டி இவங்களை வந்து இந்த வச்சு படம் எடுக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெரிய நடிகர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு தேதி தரணும். ஏன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் கொடுத்தா தான் இன்றைக்கி படம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஜினி, கமல், விஜய், அஜித் படங்கள் எத்தனை படங்கள் தோல்வி படங்கள், எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்திய படங்கள் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது வேறு லிஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டே போகலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய விடாமுயற்சி இருக்கே, அது லைக்காக்கு பெரிய தோல்வி, பெரிய நஷ்டம். ஏன் இப்போ நம்ம இந்த படம், ஒரு படம் வந்திருக்கே குட் பேட் அக்லி, பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து உடைய நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது போட்ட பணம் வரல, மேக்சிமம் வந்துருச்சு, போட்ட பணம் வரல, லாபம்லாம் வரணும். உங்களுக்கு 250 கோடி 150 கோடி 200 கோடி கொடுத்து எடுக்கிற இடத்துல அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கு லாபம்லாம் வரணும். அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வராமல் நஷ்டம் வருது. எத்தனை நேரங்களில் நடக்குது? வேட்டையன்னு ஒரு படம் இப்போ சமீபத்தில் ரஜினி நடித்தார், அது என்ன பெரிய வெற்றி படமா? தயாரிப்பாளர் பெரிய லாபத்தை கொடுத்த படமா? ஸோ இந்த ரஜினி, கமல், விஜய், அஜித்கே இந்த நிலைமை, சிம்பு, தனுஷு அடுத்த கிரேடில் இருக்கவங்களுக்கு இந்த நிலைமை, அப்புறம் விஜய் சிவகார்த்திகேயனுக்கும் இந்த நிலைமை. சிவகார்த்திகேயன் எத்தனையோ படங்கள்லாம் கொடுத்தாரு, ஹீரோன்னு ஒரு படம் கொடுத்தாரு, வேறு என்னென்னமோ படங்கள்லாம் கொடுத்தாரு, பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரா? இல்லை, சீமராஜான்னு ஒரு படம் கொடுத்தாரு, மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் கொடுத்தாரு. பெரிய வெற்றி படமா? தயாரிப்பாளர் பெரிய நஷ்டம். ஸோ நீங்கள் எதை நம்பி போகிறீங்க, எதை நம்பி போகிறீங்க, யாரை நம்பி போகிறீங்க? ஏன் இப்படி வந்து நீங்கள் வந்து நடிகர்களை கொண்டாடுறீங்க? ரசிகர்கள் தான் நடிகர்களை கொண்டாடுறாங்க, ரசிகர்கள் தான் தலையில் தூக்கி வச்சுக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களும் அதைத்தான் செய்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நடிகரை வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது 100க்கு 100 போய். அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் தான், அவங்களால பணம் வரும், அவங்க படங்கள் லாபம் அடையும், இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் இப்படி எல்லாமே வந்து கலெக்ஷன் எல்லாம் வந்து 1000, 500, 1500, 2000ன்னு நீங்கள் ஏற்றி சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து என்னன்னா அடுத்த படம் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த தயாரிப்பாளர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நம்மளை புகழ்ந்து பேசுகிறார். புகழ்ந்து பேசினா யாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். உங்களை ஒருத்தன் பாராட்டினா உங்களுக்கு பிடிக்கும், என்ன ஒருத்தன் பாராட்டினா எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நடிகனுக்கும் பிடிக்குது. ஸோ அடுத்த படம் கொடுப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த படம் இந்த நடிகன் கொடுப்பானா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. எங்கே போய், அதாவது வந்து மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டெரிட்டரியில் ஏரியா வியாபாரமே கம்மி. சின்ன தமிழ்நாடு ஸ்டேட் பெரிய ஸ்டேட் தான், இருந்தாலும் அதனுடைய வியாபாரம் கம்மி தான். 7 ஏரியா தான் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? இதை மீறி நீங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து சேட்டலைட் கொடுக்கலாம், அப்புறம் டிஜிட்டல் கொடுக்கலாம், அப்புறம் ஆடியோ கொடுக்கலாம். இவ்வளோ தான் வியாபாரம். நீங்கள் 1000 கோடி 2000 கோடினா, அதுவும் இல்லாமல் நடிகர்கள் வந்து 275 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினா அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுறது? அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 500 கோடிக்கு ஒரு படத்தை தயாரித்தா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிப்பாரானா? சம்பாதிக்க மாட்டார். எந்த நடிகர்களுமே எந்த தன்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளரை அடுத்து தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்து கண்டுக்கிறதே கிடையாது.
சார் அதே மாதிரி விஜய் அஜித் மட்டும்தான் இந்த 500 கோடி 1000 கோடிங்கிறது பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது. அதுவுமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்களுக்குள்ள ஒரு சண்டையாக மாறிக்கிட்டு வருது. எங்கள் நடிகர் 500 கோடி படம் கலெக்ஷன் பண்ணிடுச்சு, உங்கள் நடிகர் இவ்வளோ தான் கலெக்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இதை எப்படி சார் பார்க்கிங்க? இந்த கல்ச்சரே தப்பு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கல்ச்சரே தப்பு. அதாவது வந்து ரசிகர்களுக்குள்ள வந்து ஒரு ஆரோக்கியமான, எப்படி நடிகர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கலாமோ அதே மாதிரி ரசிகர்களுக்குள்ளும் ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் இருக்கலாமே தவிர சோஷியல் மீடியாலாம் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள். ஒரு விஜய் படம் பேர் சொல்லியே சொல்கிறேன், விஜய் படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஓடிட்டு இருந்தால் அஜித்தினுடைய ரசிகர்கள் கேவலமாக பேசுகிறாங்க. ஓகேவா? இப்போ அஜித்தோட படம் பெரிய லெவலில் வந்து ஓடிட்டு இருந்தால் விஜயினுடைய ரசிகர்கள் கேவலமாக பேசுகிறாங்க. எதுக்கு இந்த தனி மனித தாக்குதல்? இது தேவையா? தேவையே கிடையாது. அஜித் படம் அஜித் ரசிகர்கள் பாருங்கள், இல்லாமல் விஜய் படம் நல்லா இருந்தால் அஜித் ரசிகர்களும் பாருங்கள். விஜய் ரசிகர்கள் விஜய் படத்தை பாருங்கள், அஜித் படம் நல்லா இருந்தால் விஜய் படத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா படத்தையும் எல்லாரும் பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ல. பார்க்குறாங்க எல்லா படத்தையும். இப்போ நல்ல குட் பேட் அக்லி வந்து பயங்கரமாக ஓடி இருக்குது. வெறும் அஜித் ரசிகர்கள் பார்த்ததுனால தான் ஓடி இருக்கா? எல்லா பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. இதில் விஜய் ரசிகர்கள் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தயாரிப்பாளர் வந்து இத்தனை கோடி கலெக்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டே இத்தனை கோடி கலெக்ஷனு, செகண்ட் டே இத்தனை கோடி கலெக்ஷனு, தேர்ட் டே ஃபோர்த் டே இத்தனை கோடி கலெக்ஷனு, டோட்டலாக ஒரு வாரத்தில் இத்தனை கோடி கலெக்ஷனு, வேர்ல்டு வைடு இந்த கலெக்ஷனு, தமிழ்நாட்டில் இந்த கலெக்ஷன், இதெல்லாம் சொல்கிறது தப்பு. முதல்ல எதுக்கு சொல்கிறீங்க? யாருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த படத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரி. யாரை சொல்கிறேன்? தயாரிப்பாளர். வியாபாரி. நீங்கள் ஒரு பணம் போடுறீங்க, ஒரு நடிகரை வைக்கிறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க. அதில் ஒரு லாபம் உங்களுக்கு வரட்டும், வந்துச்சுன்னே வச்சுப்போம். அதை வெளியில் சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது? எனக்கு வந்து இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது? அப்படி நீங்கள் வெளியில் சொல்லும் போது அது நடிகருக்கு தெரிய வருது. நடிகர் என்ன நினைக்கிறாரு? ஓ, நம்மளோட படம் வந்து முதல் நாள் இத்தனை கோடியா, ரெண்டாவது நாள் இத்தனை கோடியா, மூணாவது நாளாவது அடாடாடா வேர்ல்டு வைடு இவ்வளோ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த படம் முதல்ல 275 கோடி கேட்பாரு, அடுத்த படம் 350 கோடிங்க அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? கேட்பார்ல. அப்போ அதுக்கு யார் வழிவகுக்கிறா? தயாரிப்பாளர் வைக்கிறா. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த கலெக்ஷன்லாம் ஆடியன்ஸுக்கு என்ன தேவை? ஆடியன்ஸும் இந்த கலெக்ஷனுக்கும் என்ன கனெக்டு? எந்த கனெக்ட்டுமே கிடையாது. இப்போ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க டிக்கெட் வாங்கி 190, 70, 80 டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. கொண்டாடுங்க. நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணி பாராட்டி பேசுங்க. அதை விட்டுட்டு இவங்க இந்த ஆடியன்ஸுக்கு இந்த கலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? நான் கேட்குறேன், நிஜமாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆடியன்ஸுக்கும் இந்த டிக்கெட்டு, அதாவது வந்து இந்த கலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? எந்த தொடர்பும் கிடையாது. அதான் இதெல்லாம் வந்து செய்கிறதுனால தான், இப்படியெல்லாம் நடிகர்களை என்டர்டெயின் பண்ணுறதுனால தான் தயாரிப்பாளரும் சரி, பொதுமக்களும் சரி, ரசிகர்களும் சரி, எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுனால தான் அவங்க தங்களை கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட்றாங்கல்ல, அவங்க கடவுளாகவே நினைக்கிறாங்க. தளபதியேன்றாங்கல்ல, அவங்க தங்களை தளபதியாக நடத்துகிறாங்க. தளபதிங்கிறது யார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போரை வந்து முன்னின்று நடத்தி கூப்பிட்டு போய் அந்த சக்ஸஸ் பண்ணிட்டு வரவன் தான் தளபதி. தளபதியேன்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார். நடிகர்களுக்கு பட்டமே வேணாங்கிறது என்னுடைய கருத்து. சரி, பரவாயில்ல, பட்டங்கள் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆனால் அதுக்கு மேலே கொண்டாடுறது தான் தப்புங்கிறேன். கொண்டாடும் போது தான் நடிகர்கள் வந்து தங்களை வந்து வேற ஒரு உயரத்துக்கு நினச்சிக்கிறாங்க, வேற ஒரு உச்சத்தில் நினைக்கிறாங்க. ஏதோ வேற்று கிரகத்தில் பிறந்த மனிதர்கள் நம்மலாம், இல்லைன்னா வானத்துலேருந்து நேர குதிச்ச மனிதர்கள் நம்மலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தயாரிப்பாளர்களுமே. ஏன்னா இப்போது சமீபத்தில் தான் போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க, இவ்வளோ நாளில் இவ்வளோ வசூலாக இருக்குது, இவ்வளோ நாளில் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிற சொல்கிறாங்க. அப்போ இருந்தால் தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி எதுவும் பப்ளிசிட்டி பண்ணுறதில்ல. இப்போ தான் அதிகமாகிருச்சுங்கிற பார்க்குறேன். அதான் சொல்கிறேன்னே, எல்லாமே ட்ரெண்டு மாறிக்கிட்டே வருது. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமோ யார் படமோ, அந்த ரஜினி கமலே எடுத்துக்கங்களேன். ரஜினி முரட்டுக்காலை நடிக்கும்போது, இவர் வந்து சகலகலாவலவன் கமல் நடிக்கும் போதெல்லாம் இப்படி வெளியில் பப்ளிசிட்டியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜினி கொடுக்காத வெற்றி படங்களா இல்லை கமல் கொடுக்காத வெற்றி படங்களா? விஜய்லாம் வரவுக்கு முன்னாடி. இப்போ ஆரம்பத்தில் வந்தபோது பூவை உனக்காகன்ற மாதிரி படங்கள், காதலுக்கு மரியாதை படங்கள், துள்ளாத மனம் துள்ளு, கில்லி, இதெல்லாம் வந்தபோது இப்படி கலெக்ஷன் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களும் பிரபல நடிகர்களாக தான் அப்போ இருந்தாங்க. இப்போ அஜித் வந்து தீனாலேருந்து மங்காத்தாலேருந்து இந்த பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தார், பில்லாலாம் நடித்தார். அந்த படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் தான் ஓடிச்சு. அப்போ அந்த கலெக்ஷன்லாம் வெளியிலேயே வந்துச்சு கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வேறு வடிவம் எடுத்து வர்றீங்க. வேறு வடிவம் எடுத்து வரும்போது அது ஆபத்தில் போய் முடியுது. இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களே இல்லை. உண்மையாக பார்த்தீங்கன்னா படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி சினிமாவில் இல்லை. ரியாலிட்டி அதுதான்.
ஆனால் படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 245 படங்கள் வந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆனால் நீங்கள் தயாரிப்பாளரே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, 245 படங்கள் ஒரு வருஷத்துக்கு, போன வருஷம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அவ்வளோ எண்ணிக்கையில் படம் வந்திருக்கு. அந்த படங்கள் 200 படங்கள் பார்த்தீங்கன்னா புது தயாரிப்பாளர்கள், சினிமாவே தெரியாத தயாரிப்பாளர். எங்கேயோ வந்து பொள்ளாச்சியில் மஞ்சள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவனும், தூத்துக்குடியில் உப்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவனும், ராமேஸ்வரத்தில் கருவாடு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தும் படம் எடுக்க வரான். வரும்போது அவனுக்கு சினிமா என்ன அப்படிங்கிறது தெரியறது இல்லை. சினிமாவை நம்பி அவன் வந்து ஒரு இயக்குனராக ஆக ஒரு விருப்பப்படுற ஒருத்தன் ஒரு கதையை சொல்லி அவனை மயக்கிறான். சார் இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், நீங்கள் ஒரு 1.5 கோடியை போட்டால் 8 கோடி எடுக்கலாம், 1.5 கோடியை போட்டால் 10 கோடி எடுக்கலாம், 4 கோடியை போட்டிங்கன்னா 16 கோடி எடுக்கலாங்கிற மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி. ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியுது? அவங்களுக்கு சினிமா தெரியாது. இப்போ சினிமாவில் இருக்கிற தயாரிப்பாளர் அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுமா? என்னைய ஒருத்தர் அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுமா? போடா வெளியிலேன்னு நான் சொல்லிடுவேன். அவங்க அதை நம்பி வராங்க. நம்பி சினிமா வந்து படங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். சினிமாவுக்கு ஏன் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, சினிமாவில் நிறைய கிளாமரான விஷயங்கள், நிறைய அசிங்கமான விஷயங்கள் அதை எதிர்பார்த்து வராங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம், பார்க்குறவங்களுக்கே புரியும். அதை எதிர்பார்த்து வராங்க. சினிமா வந்தால் இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், வாழ்க்கை போயிடும், பணம் போயிடும், எல்லாமே போயிடும். நீ ஒரு 10 கோடி வச்சுருப்ப, 10 கோடியும் ஒரு 10 மாதத்தில் போயிடும். ஒரு படம் எடுத்தீங்கன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. அப்படி தான் சினிமா இன்றைக்கி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் 200 படம் எடுத்திருக்காங்க. 45 படம் வந்து ஜென்யூனாக இருக்கிற தயாரிப்பாளர் எடுத்திருக்காங்க. அந்த 45 படத்தில் வந்து இந்த எத்தனை வெற்றி சதவீதம்? இந்த 200 படம் எல்லாமே தோல்வி, எதுவுமே ஓடாது, எல்லாம் ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆகாது, தூக்கி குப்பையில் தான் போடணும். அப்படி தான் படங்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா படங்கள் எடுக்க வர தயாரிப்பாளர்களுக்கும் நாலேஜ் கிடையாது சினிமாவை பற்றி. இது இயக்கறேன்னு சொல்கிறான் வரான் பார்த்தீங்களா ஒரு குரூப்பு, அவனுக்கும் நாலேஜ் கிடையாது சினிமா பற்றி. அப்படி இருக்கும்போது 200 ஸ்கிராப்னா என்னென்னா அப்படியே கடலில் கொண்டு போய் போட்டது அந்த பணம். அப்படி ஆகிப்போச்சு. இந்த 45 படத்தில் எத்தனை படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ஒரு 4-5 படம் தான் ஓடுது. போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு குட் நைட்டுன்னு ஒரு படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங்னு ஒரு படம் ஓடிச்சு, லப்பர் பந்துன்னு ஒரு படம் ஓடிச்சு, அப்புறம் இந்த வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு. சின்ன படங்கள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 1-2 படங்கள் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய படங்களில் பார்த்திங்கன்னா விஜய் படம் வந்தது போன வருஷம். இப்போ கலெக்ஷன் ஆச்சு. விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கிங் விஜய் தான். புரியுதா உங்களுக்கு? விஜயோடைய சுமாரான படம், அதாவது வந்து நம்ம உதாரணத்துக்கு கோட்டை சொல்லலாம். கோட்டு கூட பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிடுச்சு, வெற்றி கொடுத்துருச்சு. அது வந்து விஜய்க்கு இன்றைக்கி அப்படி மார்க்கெட்டு ஸ்டெடியாக இருக்குது. ரஜினி தாண்டி விஜயா அப்படின்னா, ரஜினி வந்து ஸ்டார்டம் வேல்யூ, கரிஷ்மா வேறு. ரஜினியோடைய கரிஷ்மா இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையுமே அடைய முடியாது. இன்றைக்கி 74-75 வயசில் ரஜினியை பார்த்தா பின்னாடி ஓடுறாங்க, பின்னாடி ரசிக்கிறாங்க, தப்பு தான். ஆனால் அப்படின்னா அந்த கரிஷ்மா வந்து ரஜினிக்கு மட்டும்தான் இருக்கும். 74 வயசு, அதை நம்ம குறிப்பிடணும் முக்கியமாக. இத்தனை வயசாகி முதிர்ந்த ஒரு மனிதரை இவ்வளோ ரசிக்கிறாங்க, இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா அந்த கரிஷ்மா ரஜினிக்கு மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி வியாபாரம் விஜய்க்கு பெரிய வியாபாரம். ரஜினிக்கு வியாபாரம் இல்லைன்னு நம்ம சொல்லலை, விஜய்க்கு பெரிய வியாபாரம், ரஜினியை தாண்டி ஒரு வியாபாரம் இன்றைக்கி இருக்குது. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து படங்கள் வந்து வியாபாரம், பெரிய வியாபாரம் இன்றைக்கி இருக்குது. இந்த 1-2 படங்கள் ஓடுறது தவிர மற்ற எல்லா படங்களுமே தோல்வி படங்கள். சினிமாவில் இன்றைக்கி 250 படம் வந்தால் 4-5 படம் சின்ன படம் ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, 4-5 படம் பெரிய படம் ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மொத்தத்தில் கூட்டி பார்த்தா 250 படத்தில் 10 படங்கள் மட்டும்தான் வெற்றி அடையுது. அப்போது சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். 90% வந்து தோல்வி சதம் தான், தோல்வி ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து காரணம் வந்து இதுதான். நீங்கள் வந்து தொழிலை வந்து கரெக்டாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பணம் போடுறதும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிறோம், நம்ம இந்த தொழிலில் இந்த லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. ஒரு ஹோட்டல் ஒருத்தன் திறக்கிறான், ஒரு ஜவுளி கடை ஒருத்தன் திறக்கிறான், அவன் திறக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை ஆராயிறான். என்ன ஆராயிறான்? இந்த ஹோட்டல் இந்த இடத்துல ஓடுமா, ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி ஓடணும், எத்தனை தோசை ஓடணும், எத்தனை இட்லி ஓடணும், இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஹோட்டல் திறக்கிறான். இதே மாதிரி ஜவுளி கடை திறக்கிறான்னா இந்த இடத்துல வச்சா ஓடுமா, இதெல்லாம் பார்த்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ லாபம் வரும், எத்தனை கஸ்டமர் வருவாங்க, ஒரு நாளைக்கு என்ன வியாபாரம் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் திறக்கிறோம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கால்குலேட் பண்ணுறதில்ல.
சும்மா சினிமாவில் வந்து நானும் படம் எடுக்கிறேங்கிற பேர் வெளியில் அழிஞ்சு போன தயாரிப்பாளர் தான் பல தயாரிப்பாளர்கள். நம்ம இந்த 200 படத்தில் வந்து யாரோ ஒரு தயாரிப்பாளர் மஞ்சள் வியாபாரி உப்பு வியாபாரி வந்து பண்ணான்னு சொல்கிறோமே, அவங்களுக்கு தான் தோல்வியா அப்படின்னா கிடையாது. நம்ம பல பெரிய தயாரிப்பாளர் இன்னைக்கு தோல்வி முகத்தில் இருக்காங்க. நம்ம சொல்லலாம், குஞ்சுமோன் இருக்கார், ஏஎம் ரத்னம் இருக்கார், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருக்கார், லிங்குசாமி இருக்கார், இவங்களாம் பிரபல கௌதம் வாசுதேவன் மேனன் இருக்கார், இவங்களாம் பிரபல நிறுவனங்கள் தானே. இங்கே இப்போ ஏன் படம் எடுக்கிறதுல? ஸோ அதாவது வந்து சினிமா அன்பிரடிக்டபிள்னா என்னென்னா எதையுமே நீங்கள் கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொழிலில் வரும்போது அதனுடைய அனுபவம், அதனுடைய பேஸ்மெண்ட், அதனுடைய தொழில் நுணுக்கம், தொழிலில் உள்ள பிரச்சனை சிக்கல், என்னென்ன கஷ்டங்கள் வரும், எப்படியெல்லாம் வரும், எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கல்லால் அடிப்பாங்க, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லால் அடிப்பாங்க, இதையெல்லாம் தாண்டி நிற்கிற ஒருத்தன் தான் இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியும் ஒரு தயாரிப்பாளராக. அதை தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு வரணும். தெரியாமல் சும்மா சினிமாவுக்கு வந்து நடிகனை குளிர்விச்சான்னா இந்த 1000 கோடி 2000 கோடிலாம் சொன்னால் அடுத்தடுத்த படம் பண்ணலாம், ஒரு 10 படம் பண்ணலாம். இப்போ லைக்காவே எடுத்துங்களேன், அவங்க பண்ணாத படமா? லால்சனாவும் எடுத்தாங்க, ரஜினியை வச்சு எடுத்தாங்க வேட்டைங்க, அஜித்தை வச்சும் விடாமுயற்சி எடுத்தாங்க, விஜயை வச்சு எடுத்திருக்காங்க, கத்தின்னு இதெல்லாம் படம்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய நடிகர்கள் ஸ்டார்டம் உள்ள ஆர்டிஸ்ட்டை வச்சு லைக்கா தொடர்ந்து படங்கள் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது கமலை வச்சு எடுத்தாங்க, இந்தியன் 2 எடுத்த லைக்கா ஏன் இன்னைக்கு தோல்வி முகம் சந்திச்சு, ஏன் இன்னைக்கு சினிமாவை விட்டு ஒதுங்கி வெளியில் போயிட்டாங்க? இதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்க. லைக்கா மாதிரி பெரிய நிறுவனம், எத்தனையோ 1000 கோடிகளை முதலீடு செய்த நிறுவனம், பெரிய ஸ்டார்டம் வச்ச நிறுவனம் இன்னைக்கு சினிமாவில் இல்லை, லைக்கா இல்லை. அதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, சினிமா நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசான விஷயம் கிடையாது. அது ஒரே செகண்டில் உங்களை சுழட்டி மாற்றி விட்டுரும், ஒரே செகண்டில் உங்களோட வாழ்க்கையை ஏற்றி விட்டுரும். ஒரு நாள் நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருப்பீங்க, அந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கும் வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்களை வந்து ஒரு பெரிய உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிடும், பெரிய ஸ்டாராக மாற்றிடும் சினிமா. புரியுது? உங்களுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அடுத்த நேரம் வந்து கோடிகளில் மாளிகையிலையும் பெரிய காரு வாசல் எல்லாம் வாழ்ந்தவன் அப்படியே வந்து ரோட்டுக்கு வந்துடுவான். இதுவும் நடக்கும். அதனால் சினிமாவை முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க, ட்ரேடை கற்றுக்குங்க, அப்புறம் தொழில் செய்ய வாங்க. இந்த 200 படம் தயாரிக்கிறாங்கல்ல, இவங்களால சினிமாவுக்கு எந்த லாபமும் கிடையாது, சினிமாவுக்கு கெட்ட பேர் தான். சினிமா வந்து அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள். சார், இப்போ படத்தோட வெற்றிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பொறுத்து தான் இருக்குது. அண்மையில் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் புஷ்பா 2 வந்து அவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ரைடு மூலமாக படத்தோட வசூல் அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாரிசு படத்துக்குமே 300 கோடி வசூல் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அந்த படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல, வசூலை நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் 1000 கோடி 200 கோடின்னு ஒரு நடிகனை குளிர்விக்கிறதுக்காண்டி சொன்னீங்கன்னா, அந்த நடிகன் மறுபடியும் நமக்கு படம் கொடுப்பான், நம்ம மறுபடியும் படம் எடுக்கலாங்கிறதுக்காண்டி பொய்யான விஷயங்களை சொன்னீங்கன்னா, இது வந்து அதாவது வந்து இது வந்து இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலேயும் வரும்போது இதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டும் பார்ப்பான். அவன் சும்மாவாக இருப்பான்? அவனும் பார்ப்பான்ல. ஏன்டா 2000 கோடி வசூல்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா படத்து 2க்கு, அப்படியா, வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கிளம்புவாங்க. மாமா கிளம்பிடுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமைங்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. என்ன மாமன் மச்சான் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டு கலைச்சி, எங்கே 2000 கோடி இருக்கா 2000 கோடி இருக்கான்னு தேடுவாங்க. இது தேவையா உங்களுக்கு? உண்மையான கலெக்ஷனே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் பாருங்கள், பெரிய வெற்றி அடைஞ்சால் கலெக்ஷனை சொல்கிறீங்க, பெரிய தோல்வி அடைஞ்சால் அந்த பெரிய நடிகர்களுடைய படத்தினுடைய தோல்வி இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எந்த தயாரிப்பாளராக முன் வந்து சொல்கிறாரா? ஏன் உண்மைகளை மறைக்க நினைக்கிறீங்க? பெரிய வெற்றி அடையுதுன்னு சொல்லி பொய்யான கணக்கு கொடுக்குறீங்க, உண்மையான தோல்வியை வந்து மறைக்கிறீங்க. அப்போ எங்கே உண்மை இருக்குது, எங்கே பொய் இருக்குது? ஐடி ரைடு வரதான் செய்வோம். கண்டிப்பாக சார். இந்த 500 கோடி 1000 கோடி வசூலை பற்றி, உண்மையான நிலவரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். நன்றி.